ஹாய் விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லட்சுமணன். இன்னைக்குள்ள வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்கணும்னா, தலைமுடிக்கு முக்கியமாக என்னென்ன உணவுகள் சாப்பிட்டா அது அதிகரிக்கும், அதனுடைய வளர்ச்சி, அதை தாங்க இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னென்ன ஃபுட்டு பார்த்துடலாமா? இரண்டு சிம்பிளான ஃபுட்டுகள் தான் சொல்ல போகிறேன். ஒன்று எக்கு, அதாவது முட்டை. ஓகேவா? முட்டையில் ஒயிட்டில் என்ன அதிகமாக இருக்குன்னா, புரோட்டீன், ஆல்புமின் ப்ளஸ் பயோட்டின் சத்துக்கள் அதில் அதிகமாகவே இருக்குது. அது எல்லோ ப்ளஸ் ஒயிட், அதாவது மஞ்சள் கருவும் வெள்ளை கருவும் சேர்த்து சாப்பிட்டா இந்த மாதிரி சத்துக்கள் காம்பினேஷனாக நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது என்னாகும் அப்படின்னா, நமக்கு முடி வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, அது ஃபாலிக்கிள்ஸ், அதாவது ஹேர் ஃபாலிக்கிள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் டேமேஜ் ஆகுது. அதுதான் தலைமுடி உதிர்வுக்கு முக்கியமான ஒரு காரணம். அப்போ இந்த ஹேர் ஃபாலிக்கிளுக்கு என்னென்ன தேவைன்னா, புரோட்டீன் சத்துக்களும் ஆல்புமின்லாம் அதிகமாக தேவைப்படும். அது இந்த முட்டையில் அளவுக்கு அதிகமாகவே இருக்குது. அப்புறம் செகண்ட் இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மண்ட், அதாவது பாதாம் சொல்லுவாங்க இல்லையா, அது பாதாமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா புரோட்டீன் அளவு கூடுதலாகவே இருக்கும். இந்த முட்டையும் பாதாமும் காம்பினேஷன் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம். அதாவது சேர்த்து சாப்பிட வேண்டாம். ஏன்னா சிலவங்களுக்கு இந்த செரிமான கோளாறுகள் ஏற்படும் போது என்ன ஆகும்னா, அது உடல் ரீதியாக பல பிரச்சனைகளை உருவாக்கிவிடும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, தனித்தனியாக சாப்பிட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ முட்டைன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு நாளைக்கு 3 வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம். அதில் ஒரு முட்டையை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு 2 முட்டையில் முட்டை வெள்ளைக்கரு மட்டும் சாப்பிட்டுக்கலாம். இது புரோட்டீனுக்கும் ஆல்புமினுக்கும் ரொம்ப முக்கியம். அப்புறம் செகண்ட் இடத்துல பாதாம் சொன்னேன் இல்லையா, பாதாமும் ஒரு நாளைக்கு ஒரு 10 பாதாம் வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் பாதாமை பொறுத்தளவில் பச்சையாக சாப்பிட்றதை விட நைட்டு ஊற போட்டு மறுநாள் காலையில் ஸ்கின்னை நீக்கிக்கிட்டு உள்ள ஒயிட்டாக இருக்கு இல்லையா, அது சாப்பிட்டுக்கலாம். ஆனால் 10ஐயும் சேர்த்து சாப்பிடாதீங்க, ஏன்னா வயிற்று கோளாறு வரும். அதனால என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, முட்டை காலையில் ஒன்று, மத்தியானம் ஒன்று, ஈவினிங் ஒன்று. முக்கியமாக நைட் டைமில் ரொம்ப சாப்பிட வேண்டாம். அதில் காலையில் சாப்பிட்றத முழு முட்டையாக சாப்பிட்டுக்கிட்டு மத்தியானமும் ஈவினிங்கும் ஒரு வெள்ளைக்கரு மட்டும் சாப்பிடுங்க. பாதாமும் என்னென்னா, ஒரு காலையிலேயே 10 பாதாம் சேர்த்தும் சாப்பிட்டுக்கலாம். இல்லைனா ஒரு 1 hour 2 hour கேப் போட்டும் 5 சாப்பிட்டுக்கலாம். இப்படி இந்த ரெண்டையுமே நீங்கள் கரெக்டாக டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, ஹேர் ஃபாலிக்கிள்ஸுக்கு தேவையான சத்துக்கள் கிடச்சி ஹேர் டேமேஜ் குறையும். ஆல்ரெடி டேமேஜ் ஆனாலும் அது ரிப்பேர் ஆகும். ஓகேவா? இவ்வளோ விஷயங்கள் நேச்சுராகவே நடக்கும். இன்னைக்கு நம்ம ஹேர் ஃபாலுக்கு பலவிதமான ஆயில், பல விஷயங்கள் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஆனால் அதனால் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி அதனுடைய மேலும் முடி கொட்ட தான் செய்யும். ஓகேவா? அதனால் இந்த மாதிரி இயற்கையான விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம். இதில் எஃபெக்ட் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நம்ம கரெக்டாக ஃபாலோ இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது முக்கியமான ஒரு வீடியோ. இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.